ஆனால் இப்போ அஜித் வந்து போயிருக்காப்புல ரேஸ்க்கு. அவர் போயிருக்கிறாரு. சிம்புவும் வந்திருக்காரு. பயங்கரமான வரவேற்பு. டெத்தோ மாலிக் வந்து அங்கே பயங்கர வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ மாலிக் யார் போனாலும் விருந்து கொடுத்துருவாங்க டெத்தோ. ஆமாம் ஆமாம். இல்லை மாலிக் வந்து கபாலி படம்லாம் அவர் தான் ப்ரொடக்ஷனில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாருனாங்க. அவர் என்ன வேணா எனக்கு தெரிஞ்ச 2 டெத்தோ இருக்காங்க, போனால் விடவே மாட்டாங்க. அவங்க வீட்டில் தான் சாப்பிடணும். நான் இஷாத்னு ஒருத்தர் இருக்கார் நம்ம நண்பர்கிட்ட. சரி. அவர் போனார்னா அவர் ஏர்போர்ட்லேயே வந்து அந்த அவங்க வீட்டில் மத்தியானம் சாப்பிட்டு தான் கேஎல்குள்ளேயே நான் வர முடியும். அதனால் நமக்கே விருந்து கொடுக்கும்போது விஜய்க்கு விருந்து கொடுக்க மாட்டாங்களா? அதான். ஆனால் இப்போது அஜித் சார் போனப்போ என்னென்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக மீட் பண்ணி எல்லாரோடையும் இருந்து க்யூவில் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஃபோட்டோ கொடுத்து அது ஒரு மாதிரி ரொம்ப அவரோட வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக ஒரு பிஹேவியர்லேருந்து. விஜய் டீசென்ட் இல்லை டுபாக்கூன்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? அஜித் டீசெண்டாக இருந்தான்னு சொல்லலாம். அஜித் டீசெண்டா அப்போ விஜய் டீசெண்டா இல்லைன்னு? அஜித் டீசெண்டாக இருந்தாருன்னு சொல்லலாம். அப்போ விஜய் டீசெண்டா இல்லைன்னு இல்லைண்ணே, அஜித் டீசெண்டாக இருக்கார். அதை சொல்கிறேன். இவர் இல்லை, அஜித் டீசெண்டாக இருக்கார். திருப்பி நீங்கள் அதான் சொல்கிறீங்க. இல்லைண்ணா, அஜித் டீசெண்டாக இருக்கானே. அது அதாவது என்னென்னா ஒரு கூட்டம் இருக்குது, எல்லாம் வராங்க, எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம், நீங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. எல்லாம் வரிசையில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாரையும் பார்க்குறாரு, கை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் இது பண்ணார். இப்போ இதை பூரா விஜய் செய்யலைன்னு தானே சொல்ல வர்றீங்க? இல்லைண்ணே, அஜித் செய்கிறாருன்னு சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், ஓகே. இப்போ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பண்ணால், இப்போ விஜய் செய்ய மாட்டாருன்னு வச்சுக்குவோம், நீங்கள் சொல்கிற கூற்றுப்படி.